Hello everyone, channel subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம exercise 3.6ல 4th sum பார்க்கலாமா? அதுல என்ன கொடுத்திருக்காங்க? Which rational expression should be subtracted from? அதாவது p of x என்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது வந்து subtract பண்ணோம்னா q of x ஓட subtract பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதையும் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எந்த நம்பரோட subtract பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாமா? அதாவது இந்த வேல்யூ வந்து p of x so p of x அப்படியே எழுதிக்கலாம். divided by x cube plus 8 minus என்ன பண்ணணும் subtract பண்ணணும்ல எந்த நம்பரோட subtract பண்ணனும் நமக்கு சொல்லல சோ அத q of x னு எடுத்துக்கலாம் is equal to subtract பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 3 divided by x squared minus 2x plus 4 கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த q of x என்ற வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்க q of x ஐ இப்படி இங்கேயே வச்சுக்கோங்க minus q of x னு இருக்குமா இப்போ 3 divided by x squared minus 2x plus 4 இங்கே plus இருக்குது equal to இந்த சைடு வரும்போது நமக்கு என்னவா மாறும் minus மாறுமா so minus x squared plus 6x plus 8 divided by x cube plus இந்த 8 வந்து நம்ம 2 cube னு எழுதலாமா 2 2s are 4 4 2s are 8 அப்ப நமக்கு இது என்ன வரும் 2 power 3 னு வருமா அப்ப இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 power 3 னு எழுதிக்கலாமா எதுக்காக இப்படி எழுதுறோம் நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்ம வந்து கீழ உள்ள டேர்மை சேம் ஆக்குறதுக்கு இப்ப q of x அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த மைனஸால நம்ம இந்த மூணு டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு வெச்சுக்கோங்களே மைனஸால இந்த மூணு டேர்மை மல்டிப்ளை பண்ணோம்னா இது பிளஸ் ஆயிடுமா இங்க பிளஸ் இருக்குது மைனஸ் ஆயிடும் அப்ப இந்தது நமக்கு என்னவாயிடும் இது -3 x squared minus 2x plus 4 ஆயிடுமா இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்தோம்னா பிளஸ் இருக்குது மைனஸ் ஆயிடும் அப்ப இங்க மைனஸ் இருக்கு இது என்னவாயிடும் பிளஸ் ஆயிடுமா அப்ப x squared plus 6x plus 8 divided by x cube plus 2 cube இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் q of x நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த டேர்மை நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா x squared plus 6x plus 8 divided by x cube நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபார்முலால பார்த்தோம் a cube plus b cube ஃபார்முலால இருக்கா நம்ம எப்படி எழுதுவோம் a plus b னா a இருக்கிற இடத்துல x b இருக்கிற இடத்துல 2 அப்ப a plus b x plus 2 a squared னா x squared minus ab னா 2 into x 2x plus 2 2s are 4 இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதியாச்சு இதுதானே நமக்கு மைனஸ்ல இருக்கு சோ இத நம்ம சென்டர்ல எடுத்துக்கலாமா -3 divided by x squared இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா சேமா இருக்கா சோ x squared minus 2x plus 4 இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கீழ உள்ள டேர்ம் சேமா வந்துருச்சா நம்ம காமனா இருக்குறதுக்கு என்ன பண்ணனும் எல்லா டேர்மே எழுதணும் தானே இந்த இதுல இந்த டேர்ம் இருக்கு இந்த இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப எக்ஸ்ட்ரா இருக்க டேர்மையும் சேர்த்து எழுதிக்கோங்க x plus 2 காமனா இருக்குது ஒன் டைம் எழுதிக்கோங்க x squared minus 2x plus 4 இப்போ இந்த ரெண்டு டேர்மும் இங்க இருக்கா சோ இது அப்படியே எழுதிக்கணும் இல்ல இந்த ரெண்டு கீழ உள்ள ரெண்டு டேர்மும் இங்க இல்ல அப்படினா எது இல்லையோ அத வச்சு நம்ம மேல உள்ளத மல்டிப்ளை பண்ணனும் -3 அப்படியே வெச்சுக்கோங்க இந்த டேர்ம்ல நமக்கு என்ன கிடையாது x + 2 இல்லல்ல சோ x + 2 ஆல மேல உள்ளத மல்டிப்ளை பண்ணனும் x + 2 இப்போ நம்ம இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 8 இருக்கா 4 2s நமக்கு 8 வரும் 2 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6 வருமா அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் x + 4 * x - 2 னு எழுதிக்கலாமா -3 * x + 2 நம்ம மேல கண்டுபிடிச்சோம் அத அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயே நமக்கு x + 2 னு காமனா இருக்கா சோ காமனா இருக்கத வெளிய எடுத்துக்கலாமா வெளிய எடுத்துட்டோம்டா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் இங்க x + 4 இருக்குமா minus இங்க என்ன இருக்கும் நமக்கு 3 தான் இருக்கும் so divided by x plus 2 into x squared minus 2x plus 4 இப்போ பாத்தீங்கன்னா இது நமக்கு சேமா இருக்குதானே so first மேல உள்ள டேர்ம் எழுதிக்கலாம் நம்ம இது கேன்சல் பண்ணிக்கலாமா இது வந்து 4 இருக்கா இது என்ன இருக்கு -3 இருக்கு 4ல நமக்கு -3 அப்படினா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் 1 தான் வரும் அப்ப x பெரிய நம்பரோட சைன் என்ன நமக்கு பிளஸ் அப்ப x + 1 divided by x plus 2 x squared minus 2x plus 4 இதுல x plus 2 காமனா இருக்கா அப்ப நம்மளோட q of x என்ன x plus 1 divided by x squared minus 2x plus 4 sums ஈஸியா இருந்துச்சு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா கமெண்ட்ல கேளுங்க சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க